एकदन्तं महाकायं तप्तकाञ्चनसन्निभम् மலைப்பாதை கொண்டாட்டம் மாநகரம் தந்த பாசம் சக்கரங்கள் ஓய்வெடுத்தாலும் உங்கள் சேவை தொடரும். ஓட்டுநர் ரமேஷ் எங்கள் மனதில் என்றும் நிறைந்திருப்பார். அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. அன்புக்கு தாயது பச்சை புள்ள நெஞ்சிக்குள்ள ஒரு அச்சம் இல்ல. பாசத்தில் கட்டி வச்ச வாசம் உள்ள பாராட்டி பூமால போடு புள்ள. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. சிங்கக்குட்டி இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. கண்ணுபடும் கட்டான கட்டழக எங்கூரு கட்ட பொம்மை பாரு. அஞ்சாத பீமனுக்கு சிங்கார ராமனுக்கு கொண்டாங்க மல்லியப்பூ தேரு.
கண்ணும் கண்ணால ராசாணி பார்த்தா நீ பார்த்தா எல்லோருக்கும் வாழ்வு தரும் நல்லோரை எப்போதும் நல்லாவே வாழ வைப்ப ஆத்தா உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரே சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா ஐயா தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு அம்மம்மா அங்கம்மா சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா அங்கம்மா அட பல வீட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா இன்னையா உன்னையா பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா நாம் எல்லாம் மேல இருக்கோம் செஞ்ச தாங்காது நாடு முழுதோ நாம் என்று என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம் அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா தேரும் இனிய மொழி தெவிட்டாத இன்பம் தரும் செம்மொழி இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழாய் இவ்வுலகையாலும் நம் தாய்மொழியாம் தமிழெண்ணையை போற்றி வணங்கி தமிழ்தாய் வாழ்த்தோடு முயற்சியை இருந்தே தொடங்குகிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும்
வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கடலிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஓட்டுநர் அண்ணன் ரமேஷ் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு பணிமனையின் கிளை மனதா அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதை நாம் வழிமொழிகிறேன். கிளை மனதா அவர்களுக்கு ஓய்வு பெறுகின்ற அண்ணன் ரமேஷ் அவர்கள் பொன்னாரை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, கனிசுவை போல் பழகிட்ட திறனாளரே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, கனிசுவை போல் பழகிட்ட திறனாளரே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. இன்றைய தினம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற என் ஆரியர் அண்ணன் ரமேஷ் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற பிளாக் குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய சிஎஸ்ஆர் வடிவேல் அவர்களே, ஓய்வு பெற்ற சிஎஸ்ஆர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, நமது அலுவலக பணியாளர் அன்பு தம்பி ஆனந்தகுமார் அவர்களே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகளே, ஓய்வு பெற்ற எங்கள் மூத்த அண்ணன்மார்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, தோழர்களே, அண்ணனின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அண்ணனின் பாசமிகு உறவுகளே, தேசமிகு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என இரு கரம் குறித்து வரவேற்கிறேன். ஓய்வு பெறுகின்ற அண்ணன் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் பணிமனையில் தன்னுடைய பணிகளை தொடங்கி அங்கே 13 ஆண்டுகளும், நமது பணிமனையில் 7 ஆண்டுகளும், மொத்தம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 20 ஆண்டுகள் ஓட்டுநராக பணிபுரிந்து இன்று நல்ல முறையில் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் வீட்டுக்கு வரவும் தெரியாது, போனவும் தெரியாது. நம்ம டிப்போ பொறுத்த வரைக்கும் 2 தான், 2 ராமேஸ்வரம். ஒண்ணு காலையில 4:30, இன்னொன்று 7:40 ராமேஸ்வரம். டியூட்டிக்கு வருவாரு, வண்டியை டியூட்டி முடிச்சு போனோன்னு பைக் எடுத்து போயிட்டே இருப்பாரு. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம டிப்போக்குள்ள வருவாரு, வந்து பேசிட்டு போவாரு. எல்லாருக்கும் நம்ம மரியாதையா பாசமா பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். அண்ணன் எனக்கு ஒரு 7 ஆண்டுகளாக நட்பாக இருந்தாலும் கூட சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் பகுதியிலே சரியான குடிநீர் தண்ணி பண்ணி இருந்தது. அண்ணன் சொந்தமா ஒரு 4 சின்ன டேங்கோட எங்க ஊருக்கு வருவாரு. ஊர் மக்கள் அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பவும் அண்ணனுக்கு இதே மாதிரி அருவா மீசை தான், இப்பவும் அதே மாதிரி கொஞ்சம் கலன் மட்டும் தான் மாறி இருக்கு. அந்த நான் லோக்கல்ல தான் இருக்கேன், எங்கேயுமே அண்ணனும் பார்க்க முடியாது, பஜார்ல கூட அண்ணனும் பார்க்க முடியாது. ஒரு வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, வீட்டுல தான் இருக்கணும், எங்க போகிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இனி வரும் காலங்களில் அண்ணன் அவர்கள் பேரன் பேத்திகளோடு மன மகிழ்ச்சியோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ எல்லாம் நல்ல இறைவனை எல்லோருடைய சார்பிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அரங்கத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அத்தனை பேரையும்
மீண்டும் ஒருமுறை வருக வருக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெறுகின்ற இந்த பணி நிறைவு ஓய்வு விழாவுக்கு தலைமையேற்கும் கிளை மேலாளர் அவர்களே மற்றும் ஜிஎஸ்ஆர் அவர்களே, அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு தொழிற்சங்கம் அவங்க உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ரமேசன் நானும் 13 ஆண்டு காலம் இங்கே வேலை பார்க்கிறேன். எப்பமாதான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா வண்டிக்கு வரவும் தெரியாது போறதும் தெரியாது. அப்படி யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம எந்த இதுவுமே இடைஞ்சல் கொடுக்காம எதுவுமே பண்ணாம நீட்டா வருவாங்க, நீட்டா போயிடுவாங்க. அப்படிதான் பழக்கம். மற்றபடி யாருக்கும் ரொம்ப கதை உலகங்கிறது யாரும் தெரியாது. அப்படியே வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் நல்லபடியாக பணி நிறைவே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லபடியாக நிறைவு செய்வதற்காக கடவுளை வேண்டுகிறேன். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தோமச சார்பாக நன்றி, வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கிளை மேலாளர் அவர்களே, சிஐ வடிவேல் சார் அவர்களே, முன்னாள் சிஐ பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, கதாநாயகனாக இருக்கும் அண்ணன் ரமேசன் அவர்களே, ஆனந்த்குமார் அவர்களே மற்றும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐஎன்டிசி சார்பாக மாலை வணக்கம். ரமேசன் திருச்செந்தூர்ல இருக்கும்போதே தெரியும். நான் திருச்செந்தூர் வண்டி ஓட்டி இருந்தேன். அவர் பணி முடிச்சு என் வண்டியில வீட்டுக்கு வரைக்கும் ஓடி வர்றாரு. அப்போ ஓடி வந்து வண்டி அப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையும்போது ஃபுட்பால்ல ஏறுவாரு. ஒரு 2 நாள் பார்த்தேன், இன்னும் ஒரு ஆள் இப்படி ஓடி வந்து ஏறுறாருன்னு கண்டக்டா சத்தம் போட்டேன். அப்போ அவர் தான் சொல்லுவாரு நம்ம ஸ்டாப் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு பேசினேன். பேசும்போது இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் வண்டி அடிக்கேன் அப்படின்னாரு. அப்போ திசைமலைக்கு வந்த வண்டி தானே, அதுதான் முயற்சி எடுக்கன்னாரு. அப்புறம் அவர் வண்டி திசைமலைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவரும் திசைமலைக்கு வந்தாங்க. காலையில டியூட்டி விடுறாரு. நானும் அடிக்கடி பார்ப்பேன் காலையில வரும்போது. வண்டி சரியில்லைன்னா அன்னைக்கு வண்டி எடுக்க முடியாது, விட்டுட்டு கூட போயிருப்பாரு. ஆப்சண்ட் ஆனாலும் பரவாயில்ல. சில நேரங்கள் அப்படி நடந்திருக்கு. மற்றபடி அவர் பணியை வந்து கரெக்டா அந்த டயத்துக்கு எடுப்பாரு, போவாரு. பழக்க வழக்கத்துக்கு ஒரு நல்ல மனிதர். ஓட்டுநர் தொழில் இருக்கும்போது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு வேலை தான். உதாரணத்துக்கு இப்போ டெக்னிக்கல் இருக்காங்கன்னா வேலைக்கு வருவாங்க, நிச்சயம் வீட்டுக்கு போயிருவாங்கிற நம்பிக்கை வீட்டுல இருக்கும். நடத்துனர்களும் அதே மாதிரிதான். ஓட்டுநர் வந்து போனாங்கன்னா அவங்க வீட்டுல எதிர்பார்ப்பாங்க நம்ம போய் சேர்ந்த. ஏன்னா நம்ம கரெக்டா போனாலும் எதிராளி சரியா வரலன்னா நம்ம வீட்டுக்கு வர்றது நிச்சயம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டமான வேலை செஞ்சு இன்னைக்கு மன நிறைவோட பணி நிறைவு செய்வார். அண்ணன் குடும்பத்தாரும் நீரோடி வாழ வேண்டும். அவங்க எல்லா விசேஷத்திலையும் நம்மளை கூட்டணும், நம்ம கடமையுடன் சொல்லி ஐஎன்டி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க பிஎம்எஸ். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடந்திருக்கும் கிளை மேலாளர் அவர்களும், சிஎஸ்ஆர் அவர்களும், கதாநாயகன் ரமேஷ் அவர்களும், கதாநாயகன் அவர்களும் பிஎம்எஸ் சார்பாக வரவேற்கிறேன். அண்ணன் ரமேசன் கூட 2-3 டியூட்டி பார்த்திருக்கிறேன். அவர் சற்று முன்கோபம் உள்ளவர்கள். ஆனால் அவர் கோபம் நியாயமானதாக இருக்கும். பஸ்ஸில் பேசஞ்சர்கிட்ட சத்தம் போட்டால் கூட என்னென்ன வண்டி நிப்பாட்டி நடத்தினவர்கிட்ட என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு உடனே கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஓட்டுநர். அவர் கூட நான் டியூட்டி பார்த்திருக்கிறேன். அந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மாலை பொழுதில் இந்த பணி நிறைவு விழாவினை தலைமையாகி ஏற்று நடத்தி வரும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களே, விழாவின் நாயகனாக அமர்ந்திருக்கும் அண்ணன் ஐயா ரமேஷ் அவர்களே, முதற்கண்ணின் நன்றி தெரிவித்துக் அவர்களோடு ரமேஷ் அவர்களோடு நாம் பணிபுரியும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு கேட்டால் நான் 2018 பணியிலிருந்து பணி நிறைவு செய்து விலை கிளப்பிட்டேன். அவங்க அதுக்கு பிறகுதான் இந்த பணிமனைகள் வந்து சேர்ந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த விழாவுக்கு என்னையும் ஒரு மரியாதையோட வாங்க நீங்க வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அழைத்ததன் பேரு நான் இங்கே வந்திருக்கிறேன். ரமேஷ் அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்படலை. மணிகண்டா அவளை சொன்னது நிறைய சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஒரு வகையில நான் ரமேஷ் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படின்னு கேட்டா, ரமேஷ் அவர்கள் ராமேஸ்வரம் வண்டியில பணிபுரிந்தார்கள். என் பையன் காலேஜுக்கு போறதுக்கு அதே வண்டியில தான் வருவான். அதான் சொல்லுவான், வீட்டுல இருந்து கிளம்பும் போது அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பையன் போன் பண்ணுவான். அவனுக்கு சகத்தோட போன் பண்ணுவான், மாப்பிள்ளை இன்னைக்கு ரமேஷ் வந்திருக்காங்க சீக்கிரம் வா அப்படிம்பான். என் பதறி அடிச்சுட்டு ஓடுவான்.
ஏன்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப நாளுக்கு ஓடிட்டு இருந்தேன், சகஜமா நடந்துட்டு இறங்கி பிறகு பஸ் நிற்கும், கரெக்டா போய் நான் அவனை விட்டுட்டு இறங்கி வந்துருவேன். ஒரு நாள் வந்துட்டு நான் கேட்டேன், என்னப்பா ரமேஷ் அவர்கள் ஒண்ணு இங்க இருந்து பதறி அடிச்சு ஓடுறியே, என்ன விஷயம்னா கரெக்ட் டயத்துக்கு எடுப்பாங்க, மிதமான வேகத்துல போவாங்க, அதே மாதிரி கரெக்ட் டயத்துல எங்களை கொண்டு விடுவாங்க. இது அவங்கள தவிர அந்த வண்டியில ஓடுற யாருக்குமே இருக்காது. ஏன்னு கேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட பிறகு 1 கிலோமீட்டர் அந்த பையன் மாதிரி நடக்கணும். ஆனா கரெக்ட் டயத்துக்கு போனாதான் அந்த காலேஜ் வாசலுக்கு அவங்க நடந்து போக முடியும். அது இவங்க வந்தாச்சுன்னா சிரமம் இருக்காது அப்படின்ற மாதிரி என் பையன் சொல்லுவான். அப்ப நான் நினைச்சுக்கிடுவேன், ரமேஷ் அவர்கள் பணியில வெகு சிரத்தையாக இருக்கிறார்கள், கரெக்டா டியூட்டி பாக்குறாங்க, நேரத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவேன். இன்னொன்னு என்னன்னா, ராமேஸ்வரம் 7:40 சில டிரைவர்கள் 7:00 வருவாங்க, சில டிரைவர் 7:07 அது மனம் போல வண்டி எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி. ஆனா ரமேஷ் அவர்கள் வந்தாச்சுன்னா கரெக்டா வண்டி 7 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறதாக அவனே சொல்லுவான். 7 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துருவாங்கப்பா, நான் சீக்கிரம் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து வெகு வேகமாக என்ன செய்வான், கிளம்பி வருவான். பணியில் சிறுத்தையாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல பணி நிறைவு என்பது அன்னாருக்கு கிடைத்திருக்கிறது. நானும் இதே போல் நல்ல திறமையா பணி புரிந்துதான் ஓய்வு பெற்றேன். என்னை போல அவர்களும் நல்ல பணி புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் கேள்விப்படும் போது ரொம்ப பெருமை கொள்கிறேன். இதே போல் அவர்கள் பின் வாழ்க்கையிலும் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய பிரிவு விசார விழாவில் தலைமையேற்று நடத்துகின்ற கிளை மேலாளர் அவர்களே, இந்த விழாவின் கதவாக வைத்திருக்கும் அண்ணன் ரமேஷ் அவர்களே, வடிவேல் டிஐ சார் அவர்களே, முன்னாள் டிஐ பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளே, தொழிலாளர் தோழர்களே, ஓய்வு பெற்ற தொழிலாளர் நண்பர்களே மற்றும் அண்ணன் ரமேஷின் குடும்ப உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சிஐடி சங்கத்தின் சார்பாக புரட்சி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அண்ணன் ரமேஷை பற்றி ஏற்கனவே நம்ம தம்பி மணியண்டை ஏற்கனவே சொல்லலாம். அதாவது அவரு திருச்செந்தூர்ல வேலை பார்த்து கிருஷ்ணாவுக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு உண்மையிலே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு கூட இரவு வேண்டிதான் அடிச்சாரு. காலையில 7:40 ராமேஸ்வரம் போது அப்ப யாருமே படிக்க வந்துருக்க மாட்டாங்க. 8 மணிக்கு பிறகுதான் படிக்க எல்லாருமே வருவாங்க. வண்டி மாட்டுறதுக்கு அதுக்கு வந்து ஆளுக்கு அதிகமா வருவாங்க. அப்படிங்கிற பார்க்க முடியாது. அதே போல அந்த வண்டி 1 மணிக்கு மேல 1:30-2 மணிக்கு போனதான் நம்ம டிப்போவுக்கு திரும்ப வரோம் ராமேஸ்வரம் போயிட்டு. அப்போ நான் டீசல் கூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வருவாரு. வந்த உடனே பல்சில வண்டி டீசல் பிடிச்சி விடுவாப்புல. விட்ட உடனே வேற எங்கேயுமே போக மாட்டாப்புல. எந்த வேலை இருந்தாலும் லேசாக சொல்லிட்டு உடனே பைக் எடுத்து சாப்பிட்டு தான் இருப்பாப்புல. வண்டியில ஏறிக்கிட்டா போக மாட்டாப்புல. டீசல் போட வரையும் இருப்பாப்புல. வண்டியிலே பிடிட்டு கேட்பாப்புல, என்ன டீசல் எவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனா டீசல்ல ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. நிர்வாகத்துக்கு ஒரு ஒத்துழைக்கிற மாதிரி டீசல் ஓரளவுக்கு கொண்டு வருவாப்புல. கேட்டு நின்று பார்த்துட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் சமயத்துல கூட்டிட்டுனா இப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கா, நான் கரெக்டாக ஓட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிட்டு அப்படியே பைக் எடுத்து போடுவாப்புல. எங்கேயுமே நிற்க மாட்டாப்புல. அது மரியாதை சொன்ன மாதிரி வீட்டுல ரொம்ப வேலை இருக்குமோ எதுவுமே தெரியல. பகல்ல வந்து அவரை பார்க்கவே முடியாது. இங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலைகள் இருந்தா மட்டும்தான் பணிபுரிஞ்சு வருவாரை தவிர பகல்ல யாருமே அவரை பார்க்க முடியாது. என்ன ஒண்ணு, அவர் உண்மையிலே ஒரு மீசை வச்சிருக்கிறாப்புல. ஆனா அந்த மீசைக்கு தகுந்தாப்புல அவர்கள் நடப்பவே கிடையாது. யாருமே அது பெரும்பாலும் நம்ம ஒரு பொதுவாக பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் மீசை வச்சுட்டு முன்னால தாத்தா பாட்டியில் யாராவது வந்தா பிள்ளைகள் பயப்படும். ஆனா இப்ப அவளை வந்து அவர் பேசி பிள்ளைகள் பயப்படுறதே தெரியல. இங்க யாரும் பயப்பட மாதிரியே இருக்காது. அதாவது ஒரு காரணம் சொல்லலாம். எங்க டிப்போல பாதாள பஞ்சுன்னு ஒரு பேர் வந்தாரு. அவர் வந்து வேற டிப்போல இருந்து நமக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் வருந்தாரு. அப்போ வந்து எங்க டிப்போல வந்து கிளைமேலாவை டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க, வேற கிளைமேலால வர வேண்டியது. அன்றைக்கு மதியம் போல அப்போ கிளைமேலால வர்றதாக தகவல். அப்போ இவரு
வெள்ள வேட்டியும் சட்டையும் போட்டு ஒரு சூட் கேஸோட மீசை அப்படியே வச்சிருப்பாரு பகலா மாதிரி. அப்படியே கேட்டுக்கு வராரு. அப்ப நாங்க உள்ள இருந்து பார்த்தோம், இதான் நமக்கு கிளம்பினாலும் வராது உங்களுக்கு, ஏன்னா சூட் கேஸ் வச்சிருக்காரு கையில, மீசை வர வச்சிருக்காரா. அப்ப இவரே கிளம்பினாலும் உங்களுக்கு எல்லாரும் கேட்ல இருந்து வாங்க சார்னு கூப்பிட்டு உள்ள போறாங்க. டிப்போ உள்ளாரே கூட்டு போயாச்சு. அப்ப ஆபீஸ் அங்கதானே, அங்க போய் ஆபீஸ்ல இருந்தோம்னா என்னன்னு கேட்கும்போது, நான் டிரைவர் வேற டிப்பில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற அப்பாயின்மெண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஏப்பா நம்ம எல்லாம் பிஎம்ல நினைச்சோம். ஏன்னா அந்த மியூசியனுடைய தோட்டம் அதை வந்து எல்லாருமே ஒரு பயந்த மாதிரி இருக்கணும். அப்படி யாருக்கா வந்து 60 தூக்கிட்டு வைத்தாரு. அது போலீஸ் போய் அப்படி இழுத்துட்டு கேட்க கொடுக்கவே இல்லை அப்படி. ஆனா ரமேஷன் பொறுத்த மட்டும் அந்த மியூசியம் இருந்தாலும் அவர் வந்து அமைதியா இருந்தாருங்கிறதுதான் அது ஒரு காரணம். அதனால மற்றும் அவரை வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி தான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவரை பொறுத்த மட்டும். இப்ப போன வாரம் இந்த புரோகிராம் வைக்கிறதுக்காக நாங்க அவர்கிட்ட பேசும்போது யாருதான் அவர் முதல்ல பேசுவாரு, எனக்கு வைக்கணும் நல்லா வைக்கணும் சொல்லிட்டு. அப்ப நாங்க பேசும்போது நான் கேட்டேன், நம்ம பிஎம் எப்படி, ஏன்னா போன ட்ரிப்பு பிஎம் அன்னைக்கு தான் வந்துருந்தாங்க. இப்போ வந்து 2 மாசம் ஆச்சு, நம்ம இங்க எல்லாரும் தெரியாது சரியா, எப்படி இந்த பிஎம் எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன உண்மையிலே இந்த பிஎம்ல இவாள் பெருசான ஆளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம லீவு கூட அவளே சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஆனா என்ன ஒண்ணு, நான் டிரைவர் தொழில் உங்களுக்குதான் சொன்னாப்புல, டிரைவர் ஓட்டுநர் தொழில் வந்து மிகவும் கடினமான ஒன்றுதான். அது மட்டும் இல்ல, நம்ம போக்குவரத்து கழகங்கிறது யோகி பதிலா உழைக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்னா போக்குவரத்து தான். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, இப்ப போலீஸ் இருக்கு, அவங்க ஒரு லைட் அடைச்சு மட்டும் லைட் ஒரு ஆள் வீட்டுல இருக்காரு படத்தா வர முடியாது. அதே போல ஆஸ்பத்திரியில எடுத்துக்கிட்டா டாக்டர் மாதிரி அவங்க ரூம்ல ரெஸ்ட் தான் இருப்பாங்க, ஏதாவது பேஷண்ட் வந்தா மட்டும் தான் போய் பார்ப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில எத்தனை மணிக்கு நம்ம அங்க போய் சேரணும். இப்ப நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் எடுத்து 4 மணிக்கு எடுக்காங்க, விடியகாலம் 3-4 மணிக்கு தான் வேளாங்கண்ணிக்கே போகுது. 12 மணி நேரம் 11 மணி நேரம் வண்டி அப்படியே கண்மணிக்காம ஓட்டுறாங்க. ஏன்னா அவர்களுடைய ஒரு கடினமான தொழில். இப்ப ஏற்கனவே முன்னால வந்து 300 கிலோமீட்டர் தான் ஓடுவாங்க ஒரு டியூட்டிக்கு, இப்ப அப்படி கிடையாது, எல்லா வண்டியும் டபுள் டியூட்டி ஆகி 800-1000 கிலோமீட்டர் ஓடுறாங்க. அவருடைய நெருக்கமான ஒரு ஒரு பணி. அதை வந்து அவர் வந்து இதுவரைக்கும் சிறப்பாக செய்து முடிச்சிருக்காரு. இப்ப இங்க கூட அவருக்கு ஒரு பிரச்சனை, இப்ப ஒரு வருஷத்துல ஒரு நடந்த சம்பவம், அவர் ஒரு சின்ன தட்டல். அப்போ சார் வந்து கிளம்பினா வந்து இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, பழைய பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, ஒரு டேமேஜ் போட்டிருக்காங்க அது கெட்டுங்க அப்படின்னு பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, யார்கிட்டையும் பேசாம நம்ம சொன்னோம். அப்ப நம்ம வந்து நிர்வாகத்துல ஒரு சட்டத்திட்டமே இருக்கு, அது பிரகாரம் நம்ம கண்டிப்பா செய்தான் ஆகணும். அப்போ நம்ம முழுதும் கட்டாட்டாலும் அதுக்குரிய ஒரு டேமேஜ்ங்கிறது இருக்கு, ஒரு 5% இருக்கு, அது நீங்க கட்டணும், அதை நம்ம அதை பேசி நம்ம கரெக்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆமா, அது சாரும் பிறகு சரி நான் மேல அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சாரா அதை முடிச்சிருக்காங்க. அதான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஓட்டுநர்களுக்கு. அவர்கள் எப்படி போனாலும் அன்றைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, அவரு ஊருகிட்ட வந்துட்டாரு, உடச்சு அந்த டோல் அதை வந்து பேரிக்காதான் பிரச்சனை. இருந்தாலும் பால் வண்டி ஒண்ணு தெரியும், விடியகாலம் பால் வண்டியில சர கூட்டணி போவாங்க. ஒரு சரணி பேரிக்காரில் ஏற்றா இவாள் ஏற்பாக்கல, தகவல் லெப்ட்ல கட் பண்ணும்போது மரத்துல லேசா தட்டாதான் அந்த கிளாஸ் வந்து ஒரு லேசா கீழே விழுந்துச்சு. அப்போ இப்ப ஆயிரம் அந்த கிளாஸ். அப்ப பாருங்க, அது டிரைவரை பாதிக்குது. அப்போ நம்ம தொழில் அப்படிப்படுது, அவரு நேரம் வந்து ஏற்காடு வர்ற அப்படி வர்றது, அப்ப அதை காப்பாற்றுறதுக்கு அவரு அதை செய்யறதுனால அவர் லெப்ட் கட்டால பாதிப்பு, 2 வண்டிக்கும் பாதிப்பு, ஆட்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்கு. அப்போ அவர் அதை காப்பாற்றணுங்கிறக்காண்டி லெப்ட் நல்லதான் செய்யறாரு, ஆனா ஒரு சின்ன டேமேஜ் ஆயிருக்கு, வண்டி மரத்துல போட்டு கடைசியில் அது நிர்வாகத்துல ஒரு பாதிப்பா வந்து நிற்குது. அப்போ இதெல்லாம் கடந்துதான் அந்த பணியை அவரு செய்திருக்காரு, இன்றைக்கு சிறப்பாக முடிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே அவரு இன்னும் வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் 2003க்கு பிறகு சேர்ந்ததுனால அவருக்கு பென்ஷன் வந்து இப்போ 6 ஆயிருக்கு. ஆனா பென்ஷன் இது வரைக்கும் ஓகே ஆகல, பென்ஷன் அவருக்கு கிடையாது. எங்களுக்கு எல்லாம் இப்போ பென்ஷன் இருக்குது, அவருக்கு பென்ஷனும் வராது, இப்ப இல்ல, அது இன்னும் ரெடி ஆகல, கவர்மெண்ட் மாறுறதுனால அது வந்து குழப்பத்துல இருக்கு. அது வரைக்கும் அவருக்கு வந்து அடுத்த வருமானம் இருக்காது. அப்போ அவங்க குடும்பத்தார் தான் அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து போனோம். ஏன்னா நேற்று வரைக்கும் அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பாரு, இந்த மாசமும் இன்னைக்கு சம்பளம் வந்துருக்கோம், அடுத்த மாசம் வந்து அவர் கையில ஒண்ணுமே இருக்காது. பென்ஷன் இருந்தா பென்ஷனாக வரும், இப்ப அதுவும் இல்லை. அப்போ இன்னொரு மாற்று தொழிலுக்கு போட்டு இருக்கு. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் இந்த மகாராஜெல்லாம் அவர் ரிட்டையர் ஆகி ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட்ல 30 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்ப வெளியே போனா இன்னொரு தொழில் செய்ய முடியாத கண்டிஷன்ல தான் நிலைமை இருக்குது. அதனால குடும்பத்தாரும் அவரை வந்து வருமான இளைஞர் வச்சுட்டு கொஞ்சம் அனுசரிச்சு
உண்மையிலேயே அவரை இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருந்த மாதிரி கடைசியும் அவரை சந்தோஷமா வச்சு அவருடைய மனைவி குழந்தைகள் பேரப்பிள்ளைகளோடு நன்றாக இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறிய வெள்ளப்படுத்திருந்தோம் நதிக்கரையில குடியிருந்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வீண் விரயம் செய்யக்கூடாது என்ற நபிகள் நாயகம் பொன்மொழியோடு ஆரம்பிக்கிறேன். நாம் போக்குவரத்து கழகத்தில் பணி செய்கிறோம். என்னன்னா இது நான் ஒரு ப்ரொமோஷன் ஆனோம்னா ஒரு அறிவுரையா சொல்லல. இப்போ 60 லிட்டர் டீசல்னா ஒரு 58 59 செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு மேல போனா நமக்கு முதுகெலும்பே நமக்கு எரிபொருள் தான். அதனால எல்லா ஓட்டுநர்களும் கொஞ்சம் டீசல்களை கொஞ்சம் அளவா பண்ணணும்னு என்னோட ஆசை. இது அறிவுரையா சொல்லுறேன், இப்போ ஆர்டரா இல்லை. ஆமா, அது போக ரமேஷ் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளா அவ புறக்கம் இல்லை. குறுகிய காலத்துல புறக்கமா இருந்தாலும் நல்ல அன்பா ஒரு அரவணைப்பா என்னைய சார் தான் சொல்லுவாரு. ஏன்னா சும்மா எனக்கு தம்பின்னு சொல்லுங்கன்னு சொன்னா கூட சார் தான் மரியாதையா சொல்லுவாங்க. ஒரு அமைதியான ஆளு. அவனால் பார்த்துட்டு ஒரு அசிங்கமான வார்த்தை கூட அவரு வாயிலிருந்து வந்ததை நான் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே வருவாரு. நேற்று கூட என்னைய கையை பிடிச்சி கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு, சார் நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணி என்னைய வழியனுப்பி பிடிக்கணும் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னேன். அவரு குழந்தைகள், அவர் பேரப்பிள்ளைகள், மனைவி மக்களோடு 30 ஆண்டுகள் வாழ்ந்து நல்ல சீரும் சிறப்புமா இருக்க எல்லாம் உள்ள இறைவனை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வேன். திருப்பழனி மலையோரம் தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேரோடும் மயிலாடும் முருகன் தமிழை மண்ணின் உச்சியிலே சேவரும் கொடியாரும் திருப்பழ குண்டத்திலே தேவாவும் தேரோரும். தமிழை மண்ணின் உச்சியிலே சேவரும் கொடியாரும் திருப்பழ குண்டத்திலே தேவாவும் தேரோரும். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேரோடு மயிலாடும் முருகன் காவிரியும் நீராடி சுவாமி மலை படியேறி முருகாவும் முகம் காண முன்வினையும் தீர்ந்துவிடும். காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி முருகாவும் முகம் காண முன்வினையும் தீர்ந்துவிடும். தென்பழனி மலையோரம் தெள்ளுதமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகன் பழமொழியும் சோலையிலே பழமானி கனிந்திருக்க பட்டவர்க்கு பசி தேரும் பந்தவர்க்கு புகழ் சேரும். பட்டவர்க்கு பசி தேரும் பந்தவர்க்கு புகழ் சேரும். தென்பழனி மலையோரம்
தெள்ளுதமிழ் இசைப்பாடும் செந்தூரி கடலோரம் வேலோடு மயிலாடும் முருகா முருகா. வணக்கம். இந்த படிநிலை விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நான் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் பணி என்பது ரொம்ப கடினமான பணி அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் பேசுனீங்க. அது 100% உண்மைதான். ரொம்ப கஷ்டமான தொழில் அப்படிங்கிறது கார்பரேஷன்ல நம்ம போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் பணி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஓட்டுநர் பணி நம்ம எவ்வளவு பாதுகாப்பா நம்ம இயக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் அது இருக்கு. அந்த மெத்தட்ல கிட்டத்தட்ட 18 வருஷம் நம்ம இந்த போக்குவரத்து கழகத்துல ரொம்ப சிறப்பா பணியாற்றி இருக்காரு. எல்லாரும் பேசும்போது சொன்னீங்க ஒரே ஒரு வார்த்தை, இந்த அவரு காலையிலேயே அட்வான்ஸா டைமுக்கு வண்டி எடுக்கிறதுன்னு சொன்னீங்க. அந்த டைமுக்கு வண்டி எடுக்கிறதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. அதுல காலையில ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா டிப்போக்கள் வண்டிகளை செக் பண்றது, அது வண்டிகள் குறைகள் இருந்தா சரி பண்ணி கொண்டு போறது. இங்க இருந்து நம்ம ஒரு மன நிறைவோட வண்டி எடுத்துட்டு போனோம்னா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் நம்ம சரியான நேரத்திற்கு சரியான நேரத்தை பிக்கப் பண்ண முடியும். அப்படி சரியான நேரத்தை பிக்கப் பண்ணும்போது தான் அங்க அந்த பஸ் எதிர்பார்த்து வரக்கூடிய பயணிகளும் இந்த ஓட்டுநர் அந்த டயத்துக்கு வருவாரு, அந்த ஓட்டுநர் 10 நிமிஷம் லேட்டா வருவாரு அப்படின்னு பப்ளிக்கே அதை பொதுமக்களே அதை கணிச்சிருந்தாங்க. இந்த நண்பர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் வீட்டுல பையன் ஒரு ரமேஷ்னு சொல்லி ஓட்டுநர் வந்தா வேகமா கிளம்பி வந்துருவான்னு சொன்னாங்க. உண்மையிலே நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இங்க மட்டும் இல்லை, எந்த பணியிலையுமே நம்ம நேரத்தை கொஞ்சம் கீப் அப் பண்ணணும்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓட்டுநர் தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில்னு சொல்றோம். அந்த ஓட்டுநர் தொழிலையுமே ஒரு சில ஓட்டுநர்கள் ரொம்ப அஜாக்கிரதையா, ஒரு கவனக்குறைவா வச்சவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்ல போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி நம்ம மனைவி இருப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்க இருக்கும். போகும்போது ஏதோ செல்போன் கால் வருது, செல்போன் எடுத்து காதில் வச்சு கொஞ்சம் தலையை சாச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறோம். பின்னாடி இருக்க நம்ம பையனோ பொண்ணோ சொல்லுவாங்க, எப்பா போன் பேசிட்டு வண்டியை ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசிட்டு அப்புறம் வண்டி எடுங்க போன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டி பேசிட்டு அப்புறம் வண்டி எடுப்போம். நம்ம சொல்றது யாரு? நம்ம பையன், நம்ம மனைவி. இதே ஒரு பேருந்து இயக்கும் போது ஒரு பப்ளிக் ஓட்டுநர் இந்த மாதிரி போன் பேசிட்டு ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் தெரிவிச்சாங்கன்னா அந்த ஓட்டுநர் அந்த புகார் தெரிவிச்சவங்க மேல கோவப்படுறாரு, பயங்கரமா கோவப்படுறாரு. காரணம் என்ன? அந்த முதல்ல பைக்ல போகும்போது சொன்னது நம்ம குடும்பம், பின்னாடி இருக்கு நம்ம குடும்பம் சொன்னா கேட்டுக்கிறோம். இதே இது பப்ளிக் சொன்னா அது ஏற்கக்கூடிய மனநிலை நம்மகிட்ட இல்லை. அவ என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நம்ம பிள்ளைங்க சொல்றது அவங்க நம்மளோட பாதுகாப்பு சொல்றாங்க. அதே பொதுமக்கள் சொல்றதும் அதே பாதுகாப்பு தான். ஏன்னா அவங்களும் ஒரு இடத்துக்கு போறது அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போறது, குடும்பத்தை பாதுகாக்க போறதுதான் போயிட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம ஒருத்தர் நம்ம மேல ஒரு குறை சொல்றாங்கன்னா அந்த குறை நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமே ஒழிய யார் சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம மேல கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி, பப்ளிக்கா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரிங்களா, அவங்க சொல்ற குறைகள் நம்மள்கிட்ட இருக்கா, நம்மள்கிட்ட இருந்தா சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். குறைகள் யார் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. அந்த குறைகள் நம்மள்கிட்ட இருந்தா அது சரி பண்ணக்கூடிய மனப்பக்குவம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓட்டுநர் தொழில் இந்த தொழில ஓட்டுநர் தொழில் மட்டும் இல்லை, எந்த தொழிலையுமே ஒரு வெற்றி பெற முடியும், கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்ட முடியும், சரிங்களா. அந்த வகையில நம்ம திரு ரமேஷ் அவர்களை பற்றி நிறைய பேர் வாழ்த்து நிறைய சொன்னீங்க. அவர் இந்த டைம் ரிப்போர்ட் பண்றது, வண்டிகள் வேலைகள் இருந்தா வண்டிகள் சரி பண்ணி கொண்டு போவாரு, இல்லை வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னது, இது எல்லாமே அவருக்கு பாதுகாப்பா வண்டியை ஓட்டிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் முதலில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் திரு தா ரமேஷ் ஆகிய தாங்கள் வயது முதிர்வு காரணமாக இன்று 30/6/26 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை முன்னிட்டு தங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். இப்போக்குவரத்து கழக முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்த தங்களை பெரிதும் பாராட்டுவதோடு பணிபொழிவுக்கு பின்பும் தாங்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான ஆரோக்கியத்துடனும் மற்றும் மன அமைதியுடனும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம். அதை மனதார வாழ்த்தி இந்த நிர்வாகத்தில் இருந்து கொடுக்கப்படும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை அவருக்கு வழங்குகிறேன். நன்றி. அவர்களே, சிஐ வடிவேலு சார் அவர்களே, ஓய்வு பெற்ற பாலசுந்தரன் சிஐ அவர்களே, தம்பி ஆனந்தகுமார் அவர்களே, எக்ஸ் மிலிட்ரி சார் சேகர் அவர்களே, அசார் அவர்களே, அண்ணன் அவர்களே, தம்பி அவர்களே, அப்புறம் அனைவருக்கும் எனது முதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்று பக்கத்து டிப்போவில் இருந்து வந்திருக்கும் திருச்செந்தூர் டிப்போ லிங்கபாண்டி அவர்களே, சாத்தாங்குளம் டிப்போவில் வந்திருக்கும் பிரபாகர் அவர்களே, கோவில்பட்டியில் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணிபுரியும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அவர் குடும்பத்தோடு வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு. அப்புறம் மற்ற எல்லாருக்குமே பேர சொல்லணும்னு வருத்தப்படாங்க. நன்றி, வணக்கம். சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது நேரம், கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அலை கடல் இசையினில் விளையாடும். நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது இன்பம் கரை நீர இனி என்னும் குறையாது. குயிலுக்கு கூக்கு கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நிலவு வளரும் வளர்ந்து தளரும் அன்பில் ஏது தேப்பிரை, அன்புக்கொரு எல்லை இல்லை கண்ணம்மா. மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கென்றும் விடுமுறை, கொள்ளை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா. வானில் திரண்ட மேகத்தின் மின்னல் வாரி கிழிக்காது, எங்கள் இடையில் யார் வந்த போதும் நெஞ்சம் பிரியாது. துயர் போனதே கோடு இனி என்றும் ஆனந்தம் கொண்டாடு. குயிலுக்கு கூக்கு கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா அச்சு வெல்லம் பச்சரிசி சோறு, அச்சு வெல்லம் பச்சரிசி சோறு, கருப்பஞ்சாறு தேன் கலந்து பாரு, கருப்பஞ்சாறு தேன் கலந்து பாரு. ஆடி வரும் அம்மனோட தேரு, அம்மனுக்கு படையில் ஒன்று போடு, பூசணிக்கு வசந்த பூவும் பேரு.
காற்று இனிக்க இனிக்க வீசுதே விண்ணை தொட ரக்கை கொடு குயிலே இரவு முழுதும் சிமிட்டும் விண்மீன் சிரிப்பு கதைகள் பேசுதே பக்கம் வந்து என்னை தொடு முகிலே ஜென்மம் 100 என்றான போதும் சேர்ந்து பிறப்போமே கலையில் வானம் விழுகின்ற போதும் துயரம் மறப்போமே துயர் போனது நேற்றோடு இனி என்றும் ஆனந்தம் கொண்டாடு குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லிக் கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாங்கள் சொல்லிக் கொடுப்போம் जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் எரிந்ததே கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை இட கித்திப்பா ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே பூமி எங்கும் கண்டதில்லை பாசத்தை உன் போலே வேறெதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே நெஞ்சுக்குள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடுமே அன்பெனும் தெய்வம் ஏற்றிய வீடும் தெய்வத்தின் ஆலயம்தான் வீடு என்றார் மோட்சம் என்றார் வீடு கண்டோ
Skies are grey and cloudy. We are feeling blue. The skies are grey and cloudy, and we are feeling blue. You come to us like sunlight and make our dreams come true. Love is always there with us together. Feelings are forever and forever. பாசத்திலே வாசம் தரும் பூவனம் நீதானே, தேசத்திலே ராகம் தரும் வீணையும் நீதானே. சிலர் வேதம் பாடலாம், சிலர் கீதை தேடலாம். நான் கண்ட வேதம், நான் கண்ட கீதம் அண்ணனின் வார்த்தைகள் தான். வானில் நிலா தேய்ந்திடலாம், பாசனிலா தேய்ந்திடுமோ. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே. கவிகள் தித்திப்பா, கவிதை தித்திப்பா, அது அன்பை விட தித்திப்பா. காப்பாள் மண்ணிலே கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள், சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவாள். பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள். இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள். கண்ணில் அன்பை சொல்வாளே, யாரும் இல்லை இவள் போலே. துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாள் மண்ணிலே. உலகம் எந்தன் உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள். உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள். உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள்.